ஜானகி அம்மாவோட இறப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய பிறந்த சொந்த இடமான மைசூரை காட்டிலும் தமிழகத்தில் மிகுந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க பாடின கிட்டத்தட்ட 40,000 பாடல்களில் 20,000 பாடல்களுக்கு மேலே தமிழ் மொழியில் தான் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சித்ராமா, மனோ சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடகர்கள் அவங்களுக்கு அஞ்சலி நேரடியாகவே செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரியும் இளையராஜா இசையில் நிறைய பேர் அவங்களுடைய பாடல்களை பாடியிருக்காங்க. ரீசெண்டாக ஸ்வேதா மோகன் மேம் அந்த டைமில் எமோஷ்னலான விஷயம் கூட ரொம்பவும் ட்ரெண்டாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமபா ஷோ லாஸ்ட் சீசன் 5ல் அபிஷேகா டைட்டில் வின்னர் ஆனாங்க. அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி அவங்களுடைய நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாங்க. அந்த விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 12 வயது ஆன அந்த ஒரு பொண்ணு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வீடை ஜெயிச்சது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் அதையும் தாண்டி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் அபிஷேகா செஞ்சிட்டு வராங்க. அவங்க செஞ்ச அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத வாங்க தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜானகி அம்மா மாரடைப்பால் மரணம் அடைஞ்சாங்க. அவங்க மரணம் அடைஞ்சது தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா பாரதிராஜா சார், பாக்யராஜ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த வரிசையில் இன்னைக்கு ஜானகி அம்மா இறந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் இன்னைக்கு தமிழ் திரையுலகர் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி இந்தியா ஃபுல்லாகவே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடல்களை பாடி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மத்திய அரசோட பத்மபூஷன் விருதையே வேணான்னு சொன்னவங்க ஜானகி அம்மா. என்றைக்குமே ஒரு கலைஞனுக்கு விருது அப்படிங்கிறது சரியான நேரத்தில் கொடுத்தாதான் அது அவனுக்கு ஊக்கமாக இருக்கும். அவன் அந்த எல்லைகளெல்லாம் தாண்டி போனதுக்கு அப்புறமேலு அது தேவையற்ற ஒன்றாக ஆகிவிடுது அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு அழுத்தமான பதிலையும் கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி இப்போ அவங்களுடைய பாடல்களை நிறைய பேர் இப்போ பாடிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம சரிகமபா டைட்டில் வின்னரான அபிஷேகா அவங்களுடைய நிறைய பாடல்கள், முக்கியமாக ஒரு டேலண்டடான ஆர்டிஸ்டுக்கு என்ன ஒரு முக்கியம் அப்படின்னா கொடுத்த பதிவை கொடுத்த மாதிரியே பாடுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதுலேயும் பல்வேறு வித்தைகளை காட்டுறது மட்டும்தான் ஒரு கலைஞனுக்கு முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அசாதாரண விஷயங்களை நிகழ்த்தி காட்டுறது மட்டும்தான் கலைஞர்களோட தனித்துவமாகவும் இருக்குது. அந்த வகையில் நம்மளுடைய ஜானகி அம்மா மேல் வாய்ஸ் மட்டும் கிடையாது, ஃபீமேல் வாய்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க குழந்தைங்களோட வாய்ஸ்லையும் மெமிக்ரி பண்ணி பாடுறதுலையுமே ரொம்பவும் டேலண்டட் ஆனவங்க. அந்த மாதிரி தான் நம்ம அபிஷேகாவும் குருவி போல பாடுறது, அது மட்டுமே இல்லாமல் நிறைய பாடல்களை மெமிக்ரி வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்களை பாடிட்டு வந்தாங்க. அந்த வகையில் இன்னைக்கு அவங்களுடைய இறப்புக்கு மரியாதை தர மாதிரி அவங்க இன்னைக்கு அவங்களுடைய பழைய பாடல்களை பாடினது மட்டும் இல்லாமல் அவங்க வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி ஆண்குரலாக பாடின பாடல்களையும் எடுத்து பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஜானகி அம்மாவும் சுசீலா அம்மாவும் ஒரு ஸ்டேஜில் பாடுறாங்க அப்படின்னா என்றைக்குமே பெண் வாய்ஸை சுசீலா அம்மா எடுத்து பாடுவாங்க, அதே மாதிரி ஆண் வாய்ஸை ஜானகி அம்மா எடுத்து பாடுவாங்க. இதுதான் எப்போவுமே ஒரு பிரபலமான ஒரு விஷயமா இருக்கட்டும். அப்படிதான் அவங்க ஆண் வாய்ஸில் பாடின பாடலை நம்ம அபிஷேகா பாடியிருக்காங்களாம். எப்போவுமே எஸ்பிபி சார் ஜானகி அம்மாவை பற்றி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் அவங்கள குருவாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே பாசம் காட்ட மாட்டாங்க, அந்த இடத்துல மாறா நமக்கு மேலே கண்டிப்பு தான் காட்டுவாங்க. அவங்களுடைய அந்த கண்டிப்பு தான் என்ன இன்னைக்கு திரையுலகத்தில் இந்த அளவுக்கு நிலைநிறுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களை ஏன் நான் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. நான் உங்கள் மேலே அந்த அளவுக்கு அன்பும் மரியாதையும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் ஸ்டேஜில் ஜானகி அம்மாவை பற்றி பேசியிருக்காங்க நம்ம எஸ்பிபி சார். அதே மாதிரி எஸ்பிபி சார் ஜானகி அம்மா பாடல்கள், சித்ராமா பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடின அத்தனை பாடல்களுமே இப்போ நம்ம சரிகமப்பா டைட்டில் வின்னரான அபிஷேகா பாடியிருந்தாங்க. இப்போ அவங்களுடைய இறப்புக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அவங்க பாடிய அந்த பாடல்கள் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போகுது. எவ்வளவுதான் நம்ம அபிஷேகாவை எல்லாருமே விமர்சனம் செஞ்சாலும் ஒரு சிலருக்கு தெரியும் இந்த டைட்டிலுக்கு அவங்க டிசர்விங்கான பர்சன் தான். அவங்களுடைய வாய்ஸை ஆழமாக புரிஞ்சு பார்த்தா தான் அதனுடைய விளக்கம் அப்படிங்கிறது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அபிஷேகாவுக்கு ஆதரவாகவும் பேசிட்டு வராங்க.